ஊழியத்துக்கு கடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஃபைனல் கார்டு அடிச்சு 3 சில்லா உடஞ்சி இணைச்சிங்கன்னா ரோபோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரோபோ மாதிரி நடக்கும் தெரியுமில்ல, ரோபோ எப்படி நடக்கும் தெரியுமில்ல, இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி நான் நடக்க ஆரம்பிச்சேன். நான் ஒழுங்கா நடக்க முடியாது எனக்கு. அந்த மாதிரி ஃபைனல் கார்டு அடிச்சதுனால அந்த எலும்பு 3 இதாக உடஞ்சி தேடிட்டாங்க. டாக்டர் எக்ஸ்ரே எடுப்பாரு. என்ன செய்யுது தெரியாம ரெஸ்ட்ல இருந்தோம். அது கூட கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா அதனுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா ஒன் சைடு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்லா வலிக்குள்ள மருந்து மாத்திரை ஊசி போட்டதும் சரியாகும். அதுக்கடுத்து 1 வாரம் நல்லா இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமான வலி எடுக்கும், நடக்க முடியாது. பயங்கரமான உயிர் போகிற வலி எடுக்கும். இந்த கால் ஃபுல்லா அவ்வளோ வலி எடுக்கும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க வலிக்குள்ள ஊசி ரொம்ப போடுறீங்க, அதுக்கடுத்து உங்க கிட்னியை பாதிச்சிருங்களே அப்படின்னு அந்த நர்ஸு சொல்லும் போது அதுக்கடுத்து வீட்டில் வந்து நேராக முழங்கால் போட்டு ஏசப்பா ஜெபம், ஏசப்பா உங்க ஊழியத்தை செய்யறேன், எனக்கு இந்த வலிகள்லாம் மாறணும்னு. அன்னைக்கு எல்லா வலிகள் கால் வலி எல்லாம் போச்சு. அலேலியா. பைக்கு ஓட்டணும்னா ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னா அன்னைக்கு வலி என்ன செஞ்சிடும் வந்துடும். பைக்ல ரொம்ப ஓட்ட முடியாது. ஆனா அன்னைக்கு ஏசப்பா சுகப்படுத்தினதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.